ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்கொயர் கிட் ஸ்டுடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட் நியூஸ் எல்லாருக்கும் வந்திருக்கும். தேங்க்யூ டு விராட் கோலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் யுவர் கண்ட்ரிஸ் கான்ட்ரிபியூஷன் டு கண்ட்ரி அண்ட் உங்களோட இம்பேக்ட் டு த டெஸ்ட் கிரிக்கெட், ஸ்பெசிஃபிக்கலி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன் கிரிக்கெட்டிங் மாடர்ன் கிரிக்கெட்டிங் எரா சொல்லியே ஆகணும். இவரை பற்றி பேசணும்னா சொல்லிட்டே போகலாம், ஒன் பை ஒன் பார்ப்போம். பட் initial thoughts, I am very sad. I think entire cricketing fraternity is very sad. What's your initial thoughts, Srini? அஃப்கோர்ஸ் லைக் இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டு மூவிங் ஃபார்வர்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டை எத்தனை பேர் எடுத்து பார்ப்பாங்கன்றதே டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டோட அம்பாசிடர் மாதிரி விராட் கோலி. அவர் இல்லாமல் லைக் பேட்டிங் எல்லாம் ஓகே, பட் ஆனால் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஃபீல்டில் கேரி பண்ணுற ஆராவே டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட்டாக. ஸோ தெரில எப்படி டெஸ்ட் கிரிக்கெட் இனிமேல் இருக்க போகுது. மூவிங் ஃபார்வர்டு இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி இருக்க போகுது, அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்க போகுது, இனிமேல் அக்ரெசிவான அந்த ஒரு கேப்டன்னு சொல்கிறத தாண்டி லீடர்னு நம்ம அடுத்து எப்போ பார்ப்போம். இந்தியன் டீமில் அடுத்து விராட் கோலியோட அந்த பேட்டிங் அண்ட் கேப்டன்சியை கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிற சக்ஸஸர் பொட்டன்ஷியலாக யார் இருப்பாங்க. ஸோ எல்லாமே பேசுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம், லைக் செக்மெண்ட்டாக போவோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாட்ஸ் படி பார்த்தாலுமே ஐ டோன்ட் திங்க் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் த அமௌண்ட் ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ் அண்ட் the magnitude of T20 formats currently increasing. I don't know how long test cricket can be preserved, but these things apart, but Virat Kohliயோட ஃபர்ஸ்ட் இனிஷியல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிச்சு. வேர் டு ஸ்டார்ட்ன்றதை விட 2011 அந்த சபீனா பார்க் கெரிபியன் அந்த கிரவுண்டில் தான் போத் அஸ்வின் அண்ட் விராட் கோலி டெபியூ பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் ரெண்டு பேருமே பிஜிடிக்கு அப்புறம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அங்கேருந்து 46 for 3 ஐ திங்க் ஸோ இருக்கும். அங்கேருந்து ஹி மேட் இஸ் டெபியூ அண்ட் அங்கே ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் அந்த 2011க்கு அப்புறம் ஹி கேரிட் இஸ் ஃபார்ம் தட் ஒரு மாதிரி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் இருப்பாரு. நல்லா ஒரு போயிட்டு இருக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்லயும் அண்ட் ஒரு ஐபிஎல்லும் நல்லா அந்த ஃபார்மை கேரி த்ரூ பண்ணுவாரு. அண்ட் தென் அங்கே ஒரு ஷிஃப்ட் நடக்கும் ஸ்ரீனி 2012 ஐ திங்க் ஸோ. அவர் அந்த ஆர்சிபி அந்த ஐபிஎல் ஒரு ஆவரேஜ் ஐபிஎல் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு முடிஞ்ச ஒரு வீட்டுக்கு போய் அந்த மிரர் முன்னாடி நிற்பாரு. அந்த புக்ல படிச்சிருக்கேன். மிரர் முன்னாடி நின்று சொல்லுவாரு, யூ கான் பிளே அட் ஹையஸ்ட் லெவல் வித் திஸ் அப்படின்னு சொல்லி அவரோட பாடியை பார்த்து அவரே ஒரு செல்ஃப் டாக் கொடுப்பாரு. அந்த ஷிஃப்ட் இன் மைண்ட் செட் ஒரு டீம் ஃபுல்லா ஒரு இண்டிவிஜுவல்னால ஒரு டீமுக்கே இம்பாக்ட் ஆகுன்றத நான் ஆஃப்டர் விராட் கோலிஸ் ரிட்டையர்மெண்ட் ஐ கேன் வேல்யூ ஹிஸ் தாட்ஸ் அண்ட் ப்ரெசன்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் ஐ டோன்ட் திங்க் இந்த அளவு இம்பாக்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ரம் தட் டே ஹி சேஞ்ச் இஸ் மைண்ட் செட், டிசிப்ளின், ஃபிட்னஸாக இருக்கட்டும், ஒரு டயட்டாக இருக்கட்டும். ஹி ஈவன் சாக்ரிஃபைஸ் இஸ் ஃபேவரட் ஃபுட் சோலா குல்ச்சே அந்த அவரோட இதில் சொல்லியிருப்பாரு. எந்த கிரிக்கெட்டருமே இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நான் பார்த்ததே இல்லை. நம்ம ஐ திங்க் நம்மளோட எரால இந்த மாதிரி இம்பாக்ட் யாருமே பண்ணதே இல்லை. அண்ட் தென் அப்புறம் கம் டு 2013 ஒரு ஹோம் சீரீஸ், அதுக்கப்புறம் ஒரு இந்தியா இங்கிலாந்து சீரீஸோட உதப்படுவாங்க அந்த கிரேம் ஸ்வான் அண்ட் மாண்டி பனேசர் அந்த எரா. அண்ட் தென் தே கம் டு த ஓவர்சீஸ் சீரீஸ் ஆஸ்திரேலியா, அங்கேயும் தே காட் பீட்டன். அங்கதான் எம்எஸ்டி மெல்போர்ன் டெஸ்ட்க்கு அப்புறம் ஹி ஜஸ்ட் சே இட்ஸ் மை டைம் அப்படின்ட்டு கால் ஆஃப் பண்ணிடுவாரு. தென் விராட் கோலி கேம் டு த பிக்சர். வாட் அ பிளேயர்! அந்த 2 ட்வின் செஞ்சுரி ஒன்று அடிப்பார் ஆட்லைட்ல. அந்த மாதிரி நாக்கெல்லாம் ஐ டோன்ட் திங்க் இந்த எரால ஐ மீன் நான் யாராலையும் அடிக்க முடியாதுன்னு சொல்ல, பட் தட் அந்த ஒரு டஃப் டைம்ஸ்ல இந்த மாதிரி அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஹி ப்ரூவ்டு தட். அண்ட் தென் ஒரு சேஸை ஒரு தனியால எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. ஒரு ஃபைனல் மேட்ச் அப்போ அந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் ஜெயிக்க வேண்டியது நேத்தன் லியான்ட்ட தூக்கி அடிச்சு அவுட் ஆகி மாட்டிப்பாரு. சம்ஹவ் இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிற? ஸோ அதான். ஸோ விராட் கோலி அஸ் அ டெஸ்ட் பேட்டர் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆக்சுவலாக. ஸோ சொல்கிற மாதிரி அந்த
அந்த ஆல்டிஹைடில் அடித்த செஞ்சுரியாக இருக்கட்டும். எம்எஸ் தோனி வந்து ரிட்டையர் ஆன டைம் வந்து டீம் வந்து லைக் எம்எஸ் தோனி வந்து டிரான்சிஷன்ல இருந்துச்சு. மிட் சீரீஸில் வந்துட்டு ரிட்டையர் ஆவார். ஸோ கேப்டன்சிலேருந்தும் சரி, டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்தும் சரி. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இந்தியா வந்து ஹோம் சீரீஸ் தோற்றுருக்காங்க, அதுக்கு முன்னாடி அந்த சீரீஸ் தோற்றுருக்காங்க. இன்ஃபேக்ட் எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆகிறப்ப டெஸ்ட் ரேங்கிங்கில் இந்தியா வாஸ் ஆன் 7th பொசிஷன். ஸோ அந்த 7th பொசிஷனில் இருக்க டீமு ஒரு யங்ஸ்டராக உங்களுக்கு கேப்டன்சி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு லைக் ஓவரால் வேர்ல்டே உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஏன்னா எம்எஸ் தோனியோட டெஸ்ட் கேப்டன்சி கரியர் பார்த்தோன்னா மேபி சுமாராக இருக்கும். பட் ஆனால் வந்து எம்எஸ் தோனி அஸ் எ கேப்டனாக நீங்கள் பார்க்குறப்ப அவர் எவ்வளோ லெஜெண்டரி கேப்டன்னு தெரியும். அவர் வந்து என்னோட சக்சஸர் விராட் கோலி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதே வந்து அது ஒரு பிக் ஷூஸ் டு ஃபில் தான். ஸோ அந்த டைமில் ஒரு யங்ஸ்டராக வந்து கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். அண்ட் டீமும் சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணுது. அங்கேருந்து வந்துட்டு அந்த ப்ரெஷரில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் சொல்கிற மாதிரி சீரியஸாக கரண்ட் ஜென்ரேஷனில் எத்தனை பேரால் பண்ண முடியுன்றது தெரியல. கோர்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ உள்ள பிளேயர்ஸோட மைண்ட் செட்டும் அவங்களோட கேமோட அவேர்னஸும் கேம் ஸ்டைலுமே பார்க்கும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட். நீ 2014 சீரீஸ் இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஒரு சூப்பரான ஒரு சீரீஸ் முன்னாடி என்ன நினைச்சுன்றதை பார்ப்போம். அந்த ஒரு இங்கிலீஷ் சம்மர், ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் சம்மர்ஸ் ஃபார் அன் இண்டிவிஜுவல். அகைன் அண்ட் அகைன் சேம் டைப் ஆஃப் டிஸ்மிசல் நடக்குது. ஆவரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு அந்த சீரீஸ்ல. யாரா இருந்தாலுமே அந்த டைம்ல ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் he came and again proved that I am Virat Kohli and said that நான் இங்க இருக்கேன். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் he ப்ரூவ் பண்ணாரு. அந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் நீ ஒரு 2015 இருக்கட்டும், 2016 இந்தியன் சீரீஸ் கண்டிஷன்ஸ்ல நடக்கிற ஆஸ்திரேலியன் பிஜிடியா இருக்கட்டும், எவ்ரி டைம் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஹோம் சீரீஸ் ஒழுங்கா போல. அந்த ஸ்டீவ் ஸ்மித் ஒரு சூப்பர்பான ஒரு சீரீஸ் அவருக்கு. பட் அகைன் வித் அஸ்வின்ஸ் அவரோட சப்போர்ட் மூலமாகவும் ஒரு ஜடேஜா எல்லாரும் அந்த பெங்களூர் டெஸ்டா இருக்கட்டும், அண்டர் ஹிஸ் கேப்டன்சி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி இந்தியன் டீம் பிளே பண்ணாங்க. இன்னொன்னு நான் சொல்லி ஆகணும், நிறைய டைம்ஸ் 20 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு பேட்டரை டிராப் பண்ணிட்டு ஒரு பவுலரோட போவார். ஐ டோன்ட் திங்க் எந்த ஒரு கேப்டன் இந்த மாதிரி பண்ணி பார்த்ததே இல்லை அதுக்கு முன்னாடி. ஹி ஈவன் இன்ஸ்பயர்ட் மீ. ஐ திங்க் யூ ஆல்சோ இன்ஸ்பயர்ட் பை ஹிம். டெஸ்ட் மேட்ச் உட்காந்து பார்க்க வச்சாரு. எக்ஸாக்ட்லி. இந்தியா ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரீஸ்லாம் அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. பிகாஸ் ஆஃப் ஹிம் ஐ சிட் அண்ட் வாட்ச் த ஹோல் சீரீஸ். அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் போனாரு. ஸ்ரீலங்காவில் போயிட்டு ஸ்ரீலங்காவை அடிச்சாரு. ஐ திங்க் ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்டேக் ப்ரோக் பண்ணுவார். அண்ட் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. அண்ட் 2017 உனக்கு தெரியும் பிஜிடி என்ன நினைச்சு இந்தியாவில். வி வான் ஆஃப்டர் தட் ஸ்டீவ் ஓகீஃபேன்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வருவார். அவர் பூனே ட்ராக்னு நினைக்கிறேன், ஸ்பின் ட்ராக்ல போட்டு கழட்டி கொடுத்துவாரு அந்த ஸ்பின் ட்ராக். ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது வேற. ஒரு பெங்களூர் டெஸ்டா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்தியா டாமினேட் பண்ணுவாங்க. அகைன் ஸ்டீவ் ஸ்மித் அந்த ஒரு சூப்பர்பார் நான் கழிப்பேன். இந்த ஜென்ரேஷன் அதான் சொல்றேன். இந்த ஃபேப் 4க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஃபேப் 4 இந்த அளவு டெஸ்ட்ல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா, இல்லை டெஸ்ட் கிரிக்கெட்டே இருக்குமான்றதே ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு. ஆமா, ஏன்னா இப்போ ஃபேப் 4ல விராட் கோலி ரிட்டையர் ஆயிட்டாரு. அடுத்து இருக்கிறது இன்னும் ஜோ ரூட், கேன் வில்லியம்சன், ஸ்டீவ் ஸ்மித் ஆல்ரெடி ஓடியிலே ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்றாரு. சோ ஐ திங்க் ஒரு 2 சைக்கிள்ஸ் ஆஃப் அவர் ஆடுவாரான்றது டவுட். ஏன்னா அவ்வளோ T20 ஸ்டார்ஸ் இருக்காங்க. இன்னொன்னு ஓடியிலே ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணனால ஐ திங்க் ஒரு 2 சைக்கிள்ஸ் ஆஃப் ஆஷஸ் ஆடுவார். தென் ஹி வில் கால் ஆஃப். ஐ திங்க் ஸோ. கேன் வில்லியம்சனுமே அப்படிதான். இன்னும் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ஸ்ல இன்னும் அவரோட பேர் இருக்கானே டவுட்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. கேன் வில்லியம்சன் அவர் கன்சிஸ்டண்டா டீம்ல இருக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. லைக் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் ஆடுறாரு, இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் சீரீஸ் ஆடுறாரு. இதுக்கு இடையில வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவர் இன்ஜுரி ப்ரானா மாறிட்டார் இப்பெல்லாம். ஸோ இட்ஸ் ஐ திங்க் சேஃப் டு சே நம்ம சைல்ட்ஹுட் ஹீரோஸ் அண்ட் இந்த ஃபேப் 4 இருக்கட்டும், ஐ திங்க் எம்எஸ் தோனி ஐபிஎல் ஆடுறாரு. அது தவிர்த்து இவங்க ஓடி அண்ட் ஐபிஎல் ஆடுவாங்க. இதுக்கப்புறம் இந்தியன் லெஜெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜென்ரேஷன்ல இருந்து பார்த்துட்டு வரோம். மற்றபடி பவுலர்ஸ் படி பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் அந்த ஒரு டைப் ஆஃப் பிளேயர்ஸ்லாம் ஐபிஎல் மட்டும் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கட்டும். அகைன் இந்தியன் டைம்ஸ்ல பிஜிடி ஜெயிப்பாரு. அகைன் ஹி வில் கோ டு இங்கிலாந்து.
திஸ் டைம் இங்கிலாந்துக்கு போகும்போது எஸ் வி லாஸ்ட் த சீரீஸ், பட் வாட் அ டாமினேஷன், அரௌண்ட் 450 பிளஸ் ரன்ஸ். அந்த ஜோ ரூட் செலிப்ரேஷன். அந்த வாக்கிங் த டாக்ன்றது எனக்கு தெரிஞ்சு அவரோட கேப்டன்சில ரொம்பவே நிறைய பண்ணுவார். ஹி இஸ் த மேன், ஐ எம் த மேன் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. அந்த எட்ஜ் பேஸ்டர்னாக்கெல்லாம் சொல்ல நான் பேசிட்டே போகலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். பர்மிங்ஹம்ல ஒரு சூப்பர்பான ஒரு நாக் அது. when every team player fails, he stood up and proved that I am the man. அந்த நான் சீரிஸ் ஏன் திரும்ப திரும்ப இந்தியன் பேட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சீப்பா அவுட் ஆவாங்க. லைக் ரொம்ப இனிஷியலாவே அந்த சீரிஸ் தான் வந்துட்டு சாம் கரன் டெபு, ஜேம்ஸ் ஆண்டர்சன் செம்மையா போட்டுட்டு இருப்பாரு அந்த சீரிஸ். ஐ திங்க் உனக்கு தெரியும் நினைக்கிறேன், 2018 தான் பேட்டரோட ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பீரியட்னு சொல்லிட்டு நிறைய ஜேர்னல்ஸ் எழுதுனாங்க ஆமா. அந்த டைம்ல. அந்த டைம்லயும் ஒரு ஆவரேஜ் அரௌண்ட் 60 பிளஸ் வச்சிருந்தாரு எல்லா ஃபார்மேட்ஸ்லயும். எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த மாதிரி பண்ணதே இல்லை. ஏன் இந்த சீரிஸ் பத்தி நான் இவ்வளவு பேசுறேன்னா, some players doing less support compared to 2021 series would have won that series. எல்லா எல்லா மேட்சுமே ரொம்ப க்ளோஸா போயிட்டு ஒரு செஷன் 2 செஷன்ல தோப்போம். அகைன் அந்த இயரை பத்தி நம்ம பேசிட்டே போகலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்ஸ் அஸ் அ பேட்டர் ஃபார் விராட் கோலி. நான் அதுக்கு அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் பத்தி நான் சொல்லியே ஆகணும். நான் அதை வச்சு பார்ட்டா பேசிட்டே போகலாம். என்ன மாதிரி ஒரு டாமினேஷன் அந்த அந்த ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பிச்சர்ஸ் டு பேட் ஸ்ரீனி. செஞ்சுரியனா இருக்கட்டும், ஒரு வாட் யூ கால் லாஸ்ட் மேட்ச் வாண்டரஸா இருக்கட்டும். நான் ஏன் வாண்டரஸ் பத்தி பேசுறேன்னா, ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் பத்தி நம்ம இப்போ அடுத்து பேசுவோம். லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம ஜெயிப்போம், இந்தியா 2-1 அந்த சீரிஸ் தோப்போம். அகைன் ஓடிஐ சீரிஸ் நம்ம வின் பண்ணிடுவோம், அது வேற விஷயம். அந்த வாண்டரஸ் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 52 சம்திங் அடிப்பாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல 41 அடிப்பாரு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நன் ஆஃப் த பேட்டர் சப்போர்ட்டட் ஹிம். ஒரு பேட்டர் கூட 30 பிளஸ் அடிக்க மாட்டாங்க. பட் அகைன் ஹி ப்ரூவ் தட் அந்த மாதிரி கிராக்ஸ் வர சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், சீமி கண்டிஷன்ஸா இருக்கட்டும், வாட் அ பிளேயர். அந்த நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு டைமும் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் இந்த வில் டு சேஞ்ச்னு ஒன்று விஷயம் இருக்குல்ல, ஹி இஸ் த பிக்கேஸ் ஆஃப் இட். ஒரு டைம் அந்த ஸ்டாண்ட்ஸ் மாத்தாரதா இருக்கட்டும், அந்த பாட்டம் அண்ட் ட்ரிகர் மூவ்மெண்ட், ஆஃப் த ஸ்டம் டெலிவரிக்கு வீக்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்றது. ஐ டோன்ட் திங்க் நோ பிளேயர் இந்த இறால எனக்கு தெரியல. மேபி சம் பிளேயர்ஸ் வில் கம் லைக் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆர் ஹாரி ப்ரூக் ஆர் சம் பிளேயர்ஸ் கமிண்டோ மெண்டிஸ், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் இந்த மைண்ட் செட், இந்த அளவுக்கு நெவர் கிவ் அப் மைண்ட் செட்டோட இன்னொரு பிளேயர் வந்து ஒரு ஃபார்மேட்டை இவ்வளோ லெவலுக்கு டாமினேட் பண்ணுவாங்கன்னு கேட்டா, இந்த அளவுக்கு ஒரு ஃபிளாக் பேரர் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டா எனக்கு ஐ டவுட் இட். அந்த சீரீஸ்ல அகைன் ஒரு 153 அடிப்பாரு சூப்பர் ஸ்போர்ட்ல. ஸ்டில் நோ ஹையஸ்ட் நாக் ரேட்டட் பை சோ மெனி அனலிஸ்ட் அண்ட் கிரிக்கெட்டர்ஸ். ஏன்னா அந்த மாதிரி கிராக்ஸ் ஓப்பன் அப் ஆச்சு கைஸ். உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா கண்டிஷன்ஸ் பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் விக்கெட் டு பேட் ஆன். அங்க பிளேயர் லைக் ஈவன் ஏபிடி வில் ஸ்ட்ரகிள் ஆன் தட். பட் வாட் அ பிளேயர் கைஸ், சொல்லியே ஆகணும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ரன் அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. பட் டைம் அண்ட் அகைன் ஹி ப்ரூவ் தட். ஹேட்ஸ் ஆஃப். அந்த மாதிரி பண்ணும்போது லட்சுமி உன்னோட கோ பிளேயர்ஸ்க்கும் இன்ஸ்பயர் ஆவாங்க. அந்த எனர்ஜி அப்படியே ரப்பான் ஆகும் அவங்க ஷோல்டர்ஸ்ல. அது நடந்துச்சு. தட்ஸ் வை ஆஃப்டர் த 2018 சீரீஸ் த திங்ஸ் ஆல் சேஞ்ச். பிஜிடி திரும்ப போனாங்க, திரும்ப அடிப்பாங்க வித் ஜஸ்ட் அ பஞ்ச் ஆஃப் யங் பாய்ஸ். யுவர் தாட்ஸ்? ஆமாம். ஸோ எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா வந்துட்டு விராட் கோலியோட கேப்டன்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மோர் தென் பேட்டிங். அஃப்கோர்ஸ் பேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கிளாஸான பேட்டிங். இன்ஃபேக்ட் அந்த கவர் டிரைவ்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் டிரைவ்ஸ்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்னோட பெரிய பயமே என்னன்னா, கரண்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அந்த T20 ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அக்ரெசிவ் பேட்டிங், அந்த ஃபுட் ஒர்க்கே இல்லாத பேட்டிங், எல்லாரும் தூக்கி தூக்கி அடிக்கிற பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அடுத்து இப்போ லைக் நம்ம இந்த லாஸ்ட் பிஜிடி சீரீஸ்லேயே பார்த்தோம், அந்த சாம் கான்டஸ் வந்து பும்ராவை லாப் ஷாட் அடிக்கிறாரு, பின்னாடி அடிக்கிறாரு, ஃபைன் லெக்ல அடிக்கிறாரு. அவர் வந்து அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இப்போ வர்ற டெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸுமே எத்தனை பேர் வந்து அந்த ஸ்ட்ரைட் டிரைவ், அந்த கவர் டிரைவ், அந்த டைமிங் பேஸ் கிரிக்கெட் எத்தனை பேர் ஆடுவாங்கன்றதும் தெரியல.
ஸோ அந்த டைமிங் பேஸ் கிரிக்கெட்டை, அந்த கிளாஸான கிரிக்கெட்டை சீரியஸாக சொல்கிற மாதிரி அந்த அந்த சைல்டுஹுட் எரா அஃப்கோர்ஸ் வந்து முடிய தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் என்னன்னா விராட் கோலியுமே இந்த டர்ட்டி ஒர்க்ஸ்லாம் பண்ண மாட்டார். லைக் மார்னஸ் லபிஷன் ஆர் ஜெட்டேஸ்வர் புஜாரா ஆர் ஈவன் ராகுல் டிராவிட். பட் அந்த ஃபிளாம்போயன்ஸ் நீ சொன்ன மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஷாட், அந்த ஒரு நச்சுன்னு இருக்கும் பார்க்கவே. அந்த இதை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஐ திங்க் த வேர்ல்ட் கிரிக்கெட் வில் மிஸ். பட் சம்ஹவ் ஃபார்மேட் வைஸ் கிரிக்கெட்டர்ஸ் இதுக்கப்புறமாச்சும் ஃபில்டர் பண்ணுவாங்க நம்புவோம். ஏன்னா யூ ஹாவ் டு சூஸ் பிக் பிளேயர்ஸ் அக்கார்டிங் டு ஃபார்மேட்ஸ். நீங்கள் T20ல வச்சு பிளேயர்ஸ் டு ஒன் சர்டன் எக்ஸ்டென்ட் எடுக்கலாம். பட் எல்லா பிளேயர்ஸுமே அப்படி எடுக்கணுமான்னு கேட்டால் ஐ டவுட். சம் பிளேயர்ஸ் லைக் சாய் சுதர்ஷன் கிவ் மீ தட் ஹோப். ஹி கேன் பிளே லைக் ஈவன் சம் டு அன் எக்ஸ்டென்ட் ஒரு விராட் கோலி அளவு இல்லைனாலும் பட் ஹி கேன் பிளே டு தட் லெவல்னு தோணுது. பட் ஐ ஸ்டில் ஹேவ் ஹை டவுட்ஸ். கம்மிங் டு த லீடர்ஷிப், நம்ம நிறைய அவரோட பேட்டிங்கை பற்றி பேசிட்டோம். எஸ், அவரோட பேட்டிங்கை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். டில் 2020 52.7 ஆவரேஜ். ஐ திங்க் அரௌண்ட் 53 இருந்துச்சு. அந்த ஒரு டிக்ளைன் யாருமே எதிர்பார்க்கல. ஆஃப்டர் கோவிட் அரௌண்ட் 7 கிட்ட ஆவரேஜ் குறைஞ்சிது. நான் நினைச்சேன் விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் வரும்போது ஆல் ஃபார்மேட்ஸ் 50+ ஆவரேஜ் இருக்குது. பட் பாயிண்ட் ஆல் ஃபார்மேட்ஸ்ல 45+ ஆவரேஜ் பிளேயர் ஆகிட்டு. இது ஷாக்கிங் எனக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஃபியூச்சர்ல மேபி நம்ம மாதிரி கிரிக்கெட் பார்க்குறவங்களோ இல்லை ஃபேன்ஸோ என்ன நினைப்பாங்க, ஒரு 45-46 ஆவரேஜா இஸ் க்ளோஸ் டு ஹஷிம் ஆம்லா, இஸ் க்ளோஸ் டு சம் பிளேயர்ஸ் லைக் அந்த மாதிரி நினைப்பாங்க. பட் யூ டோன்ட் நோ கைஸ், யூ ரியலி டோன்ட் நோ அபவுட் த ஹிஸ்ட்ரி. ஏன்னா 2016 2019 அந்த 16 monthsலேயே 600 அடிச்ச ஒரு பிளேயர். 4 கன்சிக்யூட்டிவ் சீரீஸ்ல 100 அடிச்ச ஒரே பிளேயர். இந்த மாதிரி பிளேயர் மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஹிஸ்டரி, பட் வி கைஸ் வாட்ச் திஸ் எரா. அண்ட் அகெயின் இதுல நம்ம ப்ரைடும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கிரிக்கெட்டை நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம்னு. அகெயின் அந்த ஒரு டிக்ளைனை பத்தி பேசி நம்ம லீடர்ஷிப் குள்ள போயிடலாம். அந்த டிக்ளைன் பத்தி மட்டும் பேசி முடிச்சிடுறேன். கைஸ், ஆஃப்டர் 2020 ஸ்பின் கேம் ஹஸ் பின் இன் வெரி டிக்ளைன். ஒரு ஆஃப் ஸ்பின்னரோ, ஒரு மோயின் அலி மாதிரி ஒரு பிளேயரோ, ஒரு ஜாக் லீச் மாதிரியோ, ஒரு நேத்தன் லியான் மாதிரி பிளேயரோ போடும்போது அவரோட நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாச்சு. அண்ட் அகெயின் தட் ஆஃப் ஸ்டம்ப், ஃபோர்த் ஸ்டம்ப் டெலிவரிஸ், அந்த ட்ரிகர் மூமெண்ட், ஆல்மோஸ்ட் அவரோட கரியரை நான் இன்னைக்கு ஒரு இதில் பார்த்தேன். வெரி சிமிலர் டு ஹாஷிம் ஆம்லா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாட்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் பாட்டம் அண்ட் ட்ரிகர் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு ரன் ஸ்கோரிங் ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஹாஷிம் ஆம்லா. ஆல்மோஸ்ட்ல எக்ஸாக்டா அதே மாதிரி தான் கரியர் கிராஃப்மே இருந்திருக்கு. 9200+ ரன்ஸ். இவரும் 123 124 டெஸ்ட் மேட்சஸ், 46 ஆவரேஜ் ரெண்டு பேரும். பட் ஆனால் அந்த மாதிரி நம்பர்ஸ்ல முடிப்பார் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஐ தாட் ஒரு 10,000+ ரன்ஸ் அடிப்பார்னு எதிர்பார்த்தேன். பட் ஐ டோன்ட் நோ வேர் இட் லேக்ஸ். மேபி he too has some personal time. We can go to the leadership machine. ஸோ லீடர்ஷிப் டேர்ம்ஸில் நம்ம பேசணும்னா ஆல்மோஸ்ட் 60+ டெஸ்ட் மேட்சஸ் வந்து கேப்டன்சி பண்ணியிருக்காரு. 60. ஸோ வந்து அதில் 40 டெஸ்ட் மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. லைக் தேர்ட் மோஸ்ட் வின் ஃபார் த கேப்டன் தானே. Also in terms of winning percentage, he is in fourth in terms of numbers. இந்தியன் டேர்ம்ஸ்ல பார்த்தோம்னா ஆஃப்கோர்ஸ் கிரேட்டஸ்ட் எவர் கேப்டன். பட் ஆனால் வந்து அவருக்கு கொடுத்த டேக்லைன் வந்து தி ஃபெயில்டு கேப்டன். நம்ம இந்த டாபிக் வருவோம், ஏன் இந்த ஃபெயில்ட் கேப்டன்ற ஒரு டேர்ம் வந்துச்சுன்னு. கைஸ், நான் வந்து விராட் கோலி ஃபேனோ இல்லை அந்த ஃபேனோ இல்லை. I do take pride in India winning ICC trophies. Why Virat got the tag நான் சொல்றேன். 2017 he got the limited overs captain. Of course அதுக்கு முன்னாடி ஒரு 4 to 5 மேட்சஸ் வின் பண்ணிட்டாரு. அதை நம்ம ஓரமா வச்சுட்டு பேசுவோமா. ஒரு சாம்பியன்ஷிப் ஃபைனல் வருது. they have been running through the opponents. ஃபைனல்ல பும்ராவோட நோ பாலா இருக்கட்டும், டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டா இருக்கட்டும், everything was not on his hands ன்னு சொல்லலாம். Of course he too has some captaincy issues in white ball, but இந்த மாதிரி நடந்த விஷயத்தினால I don't think failed captainன்றது ஒன் ஆஃப் த ரொம்ப சில்லியா இருக்கு. இந்த மாதிரி டேக்ஸ்லாம் கொடுத்துருது. He's been the India's greatest red ball captain and also a decent white ball captain. இதெல்லாம் சொல்லி ஆகணும். Don't disrespect him, Shini.
அஃப்கோர்ஸ். சம்திங்ஸ் வந்து அவரோட சைட் போகாதனால மேபி அந்த he too did some blunders, maybe he too did some ராங் டிசிஷன்ஸ் மேபி அவர் பண்ணிருக்கலாம். பட் அதுக்குன்னு ஃபெயில்டு கேப்டன் சொல்றதெல்லாம் இஸ் வெரி வெரி ராங். ஐ டோன்ட் திங்க் இஸ் ஃபெயில் கேப்டன். இஸ் அ வெரி குட் ஒயிட் பால் கேப்டன் and also a best our test captain. ஸோ லைக் இப்போ நான் விராட் கோலியோட டெஸ்ட் கேப்டன்சி வந்து ஏன் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் பார்க்குறேன்னா, இப்போ வந்து அவர் 2014 எடுத்தார்ல கேப்டன்சி டெஸ்ட்டில். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து ஃபாஸ்ட் பவுலர் சூப்பராக வந்து அவர் க்ரூம் பண்ணார் டீமில். ஸோ ஒரு பும்ராவாக இருக்கட்டும், சிராஜ் அஃப்கோர்ஸ் இப்போ கரண்ட் டீமில் இல்லை, பட் ஆனால் சிராஜ் வந்து 2021 வந்து எப்படி போட்டாருன்னு தெரியும். அவர் பிஜிடியில் கூட பும்ரா இல்லாத ஆப்சன்ஸாக அவர் தான் சூப்பராக மேட்ச் பண்ணார். ஒரு இஷாந்த் சர்மாவாக இருக்கட்டும், ஸ்பின் சோக் போட்டாங்க இந்தியன் கண்டிஷன். வந்து இப்போ விராட் கோலியோட அந்த கேப்டன்சி டேர்ம்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக செக் பண்ணோம்னா, அஸ் அ கேப்டனாக வந்து மோர் தென் 5000+ ரன்ஸ். இவர் அடித்த 30 செஞ்சுரிஸில் 20 செஞ்சுரிஸ் வந்து அஸ் அ கேப்டனாக தான் அடிச்சிருக்காரு. 31 ஹாஃப் செஞ்சுரிஸில் 18 ஹாஃப் செஞ்சுரிஸ் வந்து அஸ் அ கேப்டனாக அடிச்சிருக்காரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது அஸ் அ ஒரு கேப்டனாக அவர் வர்றப்ப அவரோட பெஸ்ட்டை வந்து இன்னும் எலிவேட்டடாக காமிச்சிருக்காரு அஸ் அ பேட்டராக சொல்கிறேன். ஸோ வந்து அவரோட அஃப்கோர்ஸ் அந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டில் அவர் அவ்வளோ சக்ஸஸ் பார்க்காதவராக இருந்திருந்தா கூட ஒயிட் பால் கிரிக்கெட்டில் அவ்வளோ சக்ஸஸ் பார்க்காம இருந்திருப்பார். இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த ஐசிசி ட்ராஃபிஸ் வந்து அவர் பக்கம் போகல. அதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்கலாம். மேபி அந்த 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் நிறையா ஃபேக்டர்ஸ் இருந்தது. ப்ளஸ் அந்த 2019 செமிஃபைனல்ஸ் அதுவும் தட் வாஸ் நாட் இந்தியாஸ் டே. அண்ட் 2021 அஃப்கோர்ஸ் அந்த T20 வேர்ல்ட் கப் எர்லி எக்ஸிட், அதில் ஒரு சில பிளண்டர்ஸ் இருந்தது, ஒரு சில ஃபார்ம்லே இல்லை மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார் பிளேயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒயிட் பால் கிரிக்கெட்டுன்னு பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் அவர் சைட் போகல. பட் ஆனால் வந்து அதுக்காக அவர் ஃபெயில்டு கேப்டன்றது ஒத்துக்கவே முடியாது. ரெட் பால் கிரிக்கெட்டில் அவர் பார்த்த சக்ஸஸ் இந்தியன் டீமில் எந்த கேப்டனுமே பார்த்தது கிடையாது. ஈவன் ரோஹித் சர்மா T20 வேர்ல்ட் கப் அடித்தாருன்னு நம்ம பேசுகிறோம், சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடித்தாருன்னு பேசுகிறோம். பட் ஆனால் டெஸ்ட்டில் அவரோட கேப்டன்சி ரெக்கார்ட் புவராக தான் இருக்குது. சேம் ஃபார் MS தோனி. MS தோனி அத்தனை ஐசிசி ட்ராஃபிஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் ஆனால் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் சைடு அந்த நிறைய ஒரு சில ஃபேக்டர்ஸ் கரெக்டாக போகலை. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விராட் கோலியோட டெஸ்ட் மேட்ச் வந்து 2021 லார்ட்ஸ் 60 overs they should be the hell out there. What a statement. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு லைக் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத தாண்டி அந்த ஸ்டேட்மெண்ட்டை செஞ்சு காமிச்சாராங்க லைவா. அதான் வாக்கிங் த டாக். அதான் விராட் கோலியோட கேப்டன்சிலே வாக்கிங் த டாக் தான். என்ன பேசுறாரோ அதை செஞ்சு காமிப்பாரு. அந்த வாண்டரஸ் டெஸ்ட்லாம் அப்படிதான். ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி பிளேயர்ஸ், இந்த பெடிகிரி உள்ள பிளேயர்ஸ்லாம் திரும்ப வருவாங்களான்னு எனக்கு தெரியல. எக்ஸாக்ட்லி. ஐ ஹோப் இந்தியா ப்ரொடியூஸ் நிறைய பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் அட்லீஸ்ட் அவர் பண்ண ஒரு 1% கேட்ச் யாராச்சும் வந்தா நல்லா இருக்கும்னு தோணும். டெஸ்ட் கிரிக்கெட் மிஸ்ஸஸ் விராட் கோலி, அவ்வளவுதான் சொல்லி ஆகும். அவரோட பேட்டிங் கூட நம்ம ரெண்டா தான் பேசலாம். அவர் அந்த ஃபீல்ட்ல காட்டுற அக்ரெஷன், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் சான்ஸே இல்லை டெஸ்ட் கிரிக்கெட்ல அவரை மேட்ச் பண்ண. அந்த பெங்களூர் டெஸ்ட்லாம் ஸ்டில் ஐ விவிட்லி ரிமெம்பர். ஒரு பண்ண பவுலிங் சேஞ்சஸா இருக்கட்டும், ஃபீல்ட் செட்டப்பா இருக்கட்டும், எல்லாமே அட்டாக்கிங் தான். அந்த ஒரு பேக் ஃபுட்டே எடுக்க மாட்டாரு. ஆல்வேஸ் ஃப்ரண்ட் ஃபுட் தான், நம்ம தான் அப்படின்ற ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்லேயே போவாரு. ஒரு ஸ்டீவன் ஸ்மித் மாதிரி பிளேயருக்கு இஷாந்த் சர்மா வச்சு செட்டப் பண்ணதா இருக்கட்டும், ஒரு எண்ட்ல உமேஷ் யாதவ் மாதிரி ஒரு பிளேயர்ஸ் க்ரூம் பண்ணி அவரை வச்சு ப்ரெஷர் போட்டதா இருக்கட்டும். ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு குவார்டர் ஆஃப் பவுலர்ஸ் அப்படின்ட்டு இஷாந்த் சர்மா, பும்ரா அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன் ஒரு 6 to 7 பவுலர்ஸ் அவரோட கேப்டன்சி கீழே நிறைய பேர் வந்தாங்க. நீ சொல்லிட்டே போன ஒரு ஷார்துல் தாக்கூரா இருக்கட்டும். ஷார்துல் தாக்கூர்லாம் ஒரு ஆல்ரவுண்டரா காமிச்சாரு. எல்லாருக்குமே அந்த ஒரு அவரோட எனர்ஜி வந்து தே ஷுட் ரப் ஆன் அதர் ஷோல்டர்ஸ். அவரோட எனர்ஜி எல்லா பிளேயருக்கும் தெரிஞ்சிச்சு.
அஸ்வின் கூட நேத்து ஒரு வீடியோல சொன்னாரு, அவர் இல்லாத போது நான் அந்த எனர்ஜியை நான் மிஸ் பண்ணேன்ட்டு. அஸ்வின் மாதிரி ஒரு ஸ்டாச்சர் ஆஃப் பிளேயர், அதாவது விராட் கோலி என்ன அந்த டிக்கெட்ல பேட்டிங்ல பண்ணாரோ அதை பவுலிங்ல பண்ண ஒரு ரெட் பால்ல he is saying he's missing that energy now. Then what kind of impact and void he is going to left அப்படின்றது ரொம்ப ஒரு மைண்ட் பாகலிங் ஒரு கொஸ்டினாவே இருக்கு எனக்கு. இதுல மேபி நம்ம பார்த்து வளர்ந்த கிரிக்கெட்டர்ஸ் மிஸ் பண்றதுனாலயா இல்ல மேக்னிடியூட் அமௌண்ட் ஆஃப் மேக்னிடியூட் அந்த பிளேயரோட ஸ்டாச்சுர்ன்றதுனால எனக்கு சொல்ல முடியல. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த 2020க்கு அப்புறம் இருந்த டவுன்ஃபால், அந்த ஸ்பின்னுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், அந்த ஃபோர்த் ஸ்டெம் டெலிவரி அண்ட் என்ன என்ன அஸ் ஒரு கிரிக்கெட் கிரிக்கெட் லவ்வர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்டால் அட்லீஸ்ட் அவர் இந்த இங்கிலாந்து சீரீஸாக தான் ஆடி இருக்கணும். லைக் அந்த ஃபோர்த் பால் ஸ்டம்ப் என் ப்ராப்ளம் இல்லை, நான் அந்த டெலிவரியும் கவர் டிரைவ் அடிப்பேன், பேக் ஃபுட் பஞ்ச் பண்ணுவேன், அது என்னோட வீக் பாயிண்ட் இல்லைன்றத ப்ரூவ் பண்ணிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் வந்து அவர் வின்னிங் காஸ்ட்ல முடிச்சிருந்தா, வின்னிங் நோட்ல முடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். லைக் போத் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. ஏன்னா பேக் டு பேக் டெஸ்ட் சீரீஸ் லாஸ், அதுவும் ஒன்று ஹோம்ல இன்னொன்று அவேல. அண்ட் பிஜிடிலாம் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இந்தியா செம டாமினேஷன். லாஸ்ட் 4 இயர்ஸாவே பீட் ஹோம் பீட் அவே அந்த மாதிரி 10 இயர்ஸாவே பிஜிடி ஆஸ்திரேலியா அடிக்கல ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி டாமினேஷன் பார்த்துட்டு இப்போ அடுத்து பிஜிடிலாம் லைக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமானே எனக்கு தெரியல விராட் கோலி இல்லாமல். ஏன்னா வந்து அந்த மேட்சப்ஸே பேசுவாங்க, கமின்ஸ் வர்சஸ் விராட் கோலி, ஸ்காட் போலான் வர்சஸ் விராட் கோலி, ஹேசல்வுட், லயன் வர்சஸ் விராட் கோலி. கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே என்னன்னா, விராட் கோலியை ஒரு புஜாரா, ஒரு பும்ரா, ஒரு ரோஹித் சர்மா அதை வச்சுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே பண்ணுவாங்க. ஆக்சுவலா அவங்களே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் யார் வந்து அட் 4 விராட் கோலி அஸ் அ பேட்டர்ன்ற பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ண பொட்டன்ஷியல் சான்சஸ்? ஒன்ஸ் அகெயின் நான் இதை சொல்லி முடிச்சுக்கணும் நினைக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு விராட் கோலி. எஸ், நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பட் உங்களோட ஸ்டாட்ஸ் வேற டெல்லிங் லைஸ் இன் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு வேற மாதிரி போக வேண்டிய கரியர். பட் எஸ், இந்த 60 மேட்சஸ் நீங்க கேப்டன்சி பண்ணதுலையும் பயங்கரமான ஒரு இம்பாக்ட் தெரிஞ்சிச்சு. அதனால வி ஆர் ஸ்டில் கோயிங். நீங்க ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டீங்க. ஐ திங்க் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வில் மேட்ச் தட். அண்ட் அகெயின் ஒரு பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். பியூர்லி பேசிங் ஆன் தட் பேசிஸ் ஆன் த ஹங்கர் அண்ட் பேட்டிங் ஸ்டைல். ஒரு டிஃப்ரெண்ட் மேபி டிஃப்ரெண்ட் பேட்டிங் ஸ்டைல், பட் அந்த ஒரு ஃபிளாம்பாயின்ஸ் இருக்கு. ஐ திங்க் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் கோயிங் டு டேக் தட். நான் வந்து அவரோட பொசிஷன்ல ஆடுவார்னு சொல்ல வரல, அதுக்கப்புறம் பேசுவோம். பட் அந்த லெவல் கிரிக்கெட்டரா ஆக போறாரு யாருன்னு கேட்டா ஐ திங்க் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சுப்மன் கில். இவங்க 2 பேரும் தான் அந்த 2 வாய்டை ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது, ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. நம்பர் 4 கில் ஆடுவாரா அது தெரியல, பட் சாய் சுதர்ஷன் வில் சம்ஹவ் ஃபிட் இன். என்னோட டாப் ஆர்டர் எப்படி இருக்குன்றதை நான் சொல்றேன் ஷினி. இட் வில் பி கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங். 1 down சாய் சுதர்ஷன். நம்பர் 4 இஸ் கோயிங் டு பி சுப்மன் கில். அந்த பூட்ஸை ஃபில் பண்ணக்கூடிய கொஞ்சம் ஒரு லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் மாதிரி அவர் தெரியறாரு. நீ என்ன சொல்ற? ஸோ லைக் இப்போ லைக் கௌதம் கம்பீரோட ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன சொன்னார்னா, டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இந்தியன் டீம் நீட் நியூ ஃபேஸஸ். ஸோ நியூ ஃபேஸஸ் இன் த சென்ஸ், அப்போ ஒரு கருண் நாயர் மாதிரி பிளேயர் வந்து திருப்பி 11க்குள்ளே வருவாரான்னு கேட்டால் டவுட்டு தான், அவர் ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தா. ஸோ இப்போ அப்படி பார்த்தா சொல்கிற மாதிரி சாய் சுதர்ஷன் ஆர் சுப்மன் கில், இவங்க 2 பேரில் யாராவது தான் விராட் கோலியோட பொசிஷனை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கும்னா, மேபி நான் அந்த ஆர்டர் தான் லைக் ஐ கம்ப்ளீட்லி அக்செப்ட் வித் வாட் யூ ஆர் சேயிங். பட் எனக்கு அந்த ஆர்டரில் தான் நான் மேபி சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால், லைக் பிஜிடியில் நல்லா டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் 2 பேரும் அஸ் அ காம்போ. 1 downல ஐ வில் கோ வித் சாய் சுதர்ஷன் அண்ட் 4ல ஐ வில் கோ வித் சுப்மன் கில். பிகாஸ் அந்த இதே தான் நானும் சொன்னேன்.
ஓ! அப்பனா வந்து கில்லு வந்து 4, கில்லு வந்து 3 இல்லையா? நான் கில்லு 4 தான் சொன்னேன். ஓகே. அப்ப ஸோ நான் ஐ வில் அக்செப்ட் வித் வாட் யூ ஆர் சேயிங். அண்ட் அகைன் இது ஒரு பெரிய ஹெட்டேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைமே அபிமன்யு ஈஸ்வரன் ஒரு பிளேயரை கொண்டு போனாங்க. அவர் ஆடவே இல்லை. திரும்பவும் ஒரு மேட்ச் ஆடினாரு. ஒரு மேட்ச் ஐ திங்க் ஒரு மேட்ச் ஆடினான்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் நான் அந்த கரெக்டாக இந்தியா சொல்றேன்னு ஏன் தெரியல. பட் ஆடினாரு? லைக் பிஜிடி ஆடினாரான்னு நான் not sure. ஏன்னா அவர் கன்சிஸ்டண்டா ரஞ்சில ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்க அவர் கொடுக்க போறீங்களா இல்ல சாய் சுதர்ஷன் கொடுக்க போறீங்களான்றது அது ஒரு ஹெட்டேக்கு. பட் இதெல்லாம் இருந்தாலும் அவரோட லீடர்ஷிப், இப்போ அடுத்த கேப்டன் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போகுமா? மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வில் பி ஜஸ்பிரீத் பும்ரா. ஏன் நான் சொல்றேன்னா அந்த அந்த லெவல் பெடிகிரி உள்ள பிளேயர் அவர் தான். 2016 அப்புறம் மேபி ஐ மே பி லையிங், பட் ஸ்டாட்ஸ் போய் சொல்லாது. 3 ஃபார்மேட்ஸ்ல அவரோட ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க. மாடர்ன் டே லெஜண்ட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அந்த நம்ம இந்தியன் டேல் ஸ்டெயின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கம்பேர் பண்றாங்க டுடே. ஐ டோன்ட் திங்க் அவர் ஒரு பேட் கேப்டனா இருக்க மாட்டாரு. பெர்த் டெஸ்ட்லயுமே ஹி ப்ரூவ்ட் இட். அண்ட் அயர்லாண்ட் ஒரு T20 சீரிஸ் பண்ணியிருக்காரு முன்னாடி ஆஃப்டர் இன்ஜுரி வந்து. இஸ் எ வெரி வெரி குட் கேப்டன் அண்ட் எ குட் ஒரு மைண்ட் செட் உள்ள பிளேயர். ஷினி ஹி மே பி நாட் தட் லெவல் அக்ரெசிவ், பட் அவர்கிட்ட ஒரு காம், அந்த ஒரு இந்த மேஜிக்னு சொல்லுவாங்கல்ல, மோஜோ, அந்த கேப்டன்சி மோஜோ அவர்கிட்ட இருக்கு. ஐ ஃபீல் தட் கேப்டன்சி ஷுட் கோ டு ஹிம். பட் அவருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் பேக்ல இருக்கிறதுனால they are trying to move away from him. But enough is enough. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன் கைஸ். என்னன்னா if he was captain, he knows his body and he will rotate him very well. And maybe somehow injury-na அவர் வந்து சொல்லிடுவாரு. That's my point. But he is my first priority. And then second will be KL ராகுல். நான் கடைசியாக தான் சுப்மன் கில்க்கு ப்ரையாரிட்டி சாய்ஸ் தருவேன். ரிஷப் பண்ட் ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் அ குட் கேப்டன். அவர் கேப்டன்சி கொடுத்தா அந்த லெவல் இன்டென்சிட்டி கிரிக்கெட் ஆட மாட்டார்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மை டாப் 3: ஜஸ்பிரீத் பும்ரா, KL ராகுல் அண்ட் தென் சுப்மன் கில். ஷினி, யுவர் சாய்ஸஸ். ஸோ நான் ஜஸ்பிரீத் பும்ராக்கு கேப்டன்சி வைஸ் டெஸ்ட்டில் நான் செக் பண்ண மாட்டேன். பிகாஸ் லாங்கஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் த கேம் அண்ட் இந்தியாவோட ஒன் ஆஃப் த கீ பவுலர்ஸ். ஸோ வந்து ஏன் தரமாட்டேன்றது அதுக்கான ரீசனும் நீ ஏன் சொன்ன, இந்த இன்ஜுரி ப்ரான் பவுலர்ன்றதுனால தான். ஸோ வந்து அவர் அஃப்கோர்ஸ் வந்து ஒரு 3 ஃபார்மேட் பிளேயர் தான். ஸோ அந்த 3 ஃபார்மேட்டும் ஆடுறப்ப அவரோட ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டுக்காக லைக் இந்த ஸ்டேட்மெண்ட் ரவி சாஸ்திரியை வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தார். ஃபர்ஸ்ட் டூ டெஸ்ட் மேட்சஸ் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா ஆடணும், தேர்ட் டெஸ்ட் மேட்ச் பிரேக் அண்ட் லாஸ்ட் 2 டெஸ்ட் மேட்சஸ் ஆடணும் பேஸ்ட் ஆன் த ரிசல்ட்ஸ். ஸோ இப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ஐ டூ அக்செப்ட் வித் திஸ் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் வந்து லாஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் பிஜிடிலே நம்ம பார்த்தோம், அவர் தான் வந்து அந்த டோட்டல் பவுலிங் லைனப்பே வந்து சூப்பராக கேரி ஃபார்வர்ட் பண்ணிருந்தார். லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து இன்ஜுரின்னு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி திருப்பி அவர் இன்ஜுரி ஆயிட்டாருன்னா திருப்பி கம்பேக் கொடுக்கறது கஷ்டமாயிடும். ஏன்னா அந்த பிஜிடிக்கு அப்புறமா அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடல, ஐபிஎல்லே ஆல்மோஸ்ட் ஒரு குவார்டர் ஐபிஎல் கிட்ட அவர் மிஸ் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ திருப்பி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு பும்ரா போயிட்டா இந்தியாவோட பவுலிங் வில் பி லைக் ஓகேவா தான் இருக்கும் இந்தியாவோட பவுலிங். ஸோ நீ சொன்னதான் இப்போ வந்து இப்போ பேட்டிங்னு வர்றப்ப விராட் கோலி கொடுக்குற ஸ்டெபிலிட்டினால பேலன்ஸ் பேட்டர்ஸ் எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா விராட் கோலியோட அந்த ஸ்டெபிலிட்டி ரீசன்னால. சேம் அப்ளைஸ் ஃபார் த பவுலர்ஸ். ஸோ பவுலர்ஸ்ன்னு வர்றப்ப ஸ்பெசிஃபிக்காக ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஏன்னா இப்போ இந்தியாட்ட ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்த்தா அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா. ஸோ ரவீந்திர ஜடேஜா தான் சீனியர் பிளேயர். ஜடேஜாவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அந்த சைடில் அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயர் இருந்ததுனால. ஸோ இஃப் ஐம் நாட் ராங், பிகாஸ் நீங்கள் ஜடேஜாவோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பார்ட்னர்ஷிப் மாதிரி பவுலிங்லேயே பார்ட்னர்ஷிப்பாக அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஜடேஜா இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் ஆனால் வந்து ஜடேஜா அண்டர் ரோஹித் சர்மா, ஜடேஜா அண்டர் MS தோனி, ஜடேஜா அண்டர் விராட் கோலி, ஜடேஜா வித் அஸ்வின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காம்போஸாக பார்க்குறப்ப ஜடேஜாவோட பெர்ஃபார்மன்ஸ் எலிவேட் ஆகும். ஸோ இப்போ ஜடேஜா தான் லோன் ஸ்பின்னர், சீனியர் ஸ்பின்னர். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜடேஜா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியல.
தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜடேஜா ஆடுவாரானே தெரியல. ஏன்னா நியூ ஃபேஸஸ்ன்னு வர்றப்ப அந்த இடத்துல அக்சர் பட்டேல் அண்ட் வாஷிங்டன் சுந்தருக்கு போலாம் 11ல. சோ மெனி டவுட்ஸ். ஏன்னா அடுத்த ஹோம் சீரிஸ் வந்து ரொம்ப லாங்காவே இருக்கு. இப்போ நீ இங்கிலாந்து போயிட்டு, ஆனா லாஸ்ட் டைம் இங்கிலாந்துல ரொம்ப சூப்பர்பா பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு ரவீந்திர ஜடேஜால ஆமா. இருந்து. பவுலிங்லயும் எக்ஸப்ஷனலா போட்டாரு. பட் நீ சொன்ன மாதிரி அண்டர் நியூ கேப்டன், நியூ ஃபேஸஸ், அவரோட மைண்ட் செட், அவரோட அகைன் டிஃப்ரெண்ட் கேலிபர் ஆஃப் பிளேயர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பின் பேட்டிங் பவுலிங் ஆல்ரவுண்டர். பட் அகைன் இது ஒரு பெரிய டவுட் நீ சொன்னது. யார் கேப்டன் கீழே எப்படி எந்த மாதிரி ஆட போறாருன்றது. அகைன் 11ல இருப்பாருன்னு ஒரு பெரிய டவுட். திஸ் கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப்ன்றது எனக்கு தெரியல. ஐ திங்க் தீஸ் ஆர் மை டாப் 3 ப்ரையாரிட்டிஸ். உன்னோட ஃபர்ஸ்ட் நீ வந்து பும்ரா இல்லைன்னு சொல்லிட்டு, அடுத்து யார்? நான் மேபி லைக் இது அவுட் சைட் திங்கிங் தான். ஐ வுட் கோ வித் சம்மன் லைக் ஸ்ரேயஸ் ஐயர். பிகாஸ் இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பட் ஆனால் 11ல எங்கே ஃபிட் இன் பண்ணுறதுன்னு எனக்கும் ஐடியா இல்லை. பட் ஆனால் இப்போ 11ல ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயரை ஃபிட் இன் பண்ண முடிஞ்சா, ஒன் ஹூ கேன் பிளே ஸ்பின் வெரி வெல், ஃபாஸ்ட் பவுலர்ஸை டீசெண்டாக ஆட முடியும், அண்ட் டெஸ்ட்டுமே டீசென்ட் ரெக்கார்டு வச்சிருக்காரு. பட் த ஒன்லி ப்ராப்ளம் இஸ் அவர் லாஸ்ட்டாக டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி 15 months ஆகுது. அண்ட் செலக்டர்ஸ் ஆர் நாட் லுக்கிங் அட். நான் ஒரு கிரிக் பஸ்ல ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஸோ அதில் ஸ்ரேயஸ் ஐயரை வந்து தே ஆர் நாட் லுக்கிங் அட் ஹிம்னு பார்க்குறாங்க. பட் என் பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு கேப்டன் வந்தால், இன்ஃபேக்ட் நான் ரோஹித் சர்மாவோட சக்ஸஸரே வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டில் ஸ்ரேயஸ் ஐயராக இருக்கணும்னு தான் நினைப்பேன். ஏன்னா நாட் ஜஸ்ட் அவர் ஐபிஎல் வின் பண்ணியிருக்காருன்னு கிடையாது, அந்த கம்போஷர், அந்த காம்னஸ் அண்டர் ப்ரெஷர். ஸோ இது எல்லாமே வந்து ஆஃப்டர் ஒரு ரோஹித் சர்மாக்கு அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அதை பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாரு. அண்ட் நான் கேஎல் ராகுல் கேப்டன்சி கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து கேப்டன்சி ரெக்கார்டுன்னு பார்த்தோன்னா வந்து கேஎல் ராகுல் வந்து ஐபிஎல்லாக இருக்கட்டும், லைக் இந்தியன் இன்டர்நேஷ்னல்ஸ்லையுமே நாட் அ வெரி குட் ரெக்கார்ட். அண்ட் கேஎல் ராகுல் அஸ் அ பேட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறப்ப இன்னும் ஃப்ரீடமோட பேட்டிங் ஆடுவார், கேப்டன்சி ப்ரெஷர் இல்லாமல். ஸோ ரிஷப் பண்ட் அஃப்கோர்ஸ் நான் அவர் அந்த கேப்டன்சி பர்ஸ்பெக்டிவ்லேயே நான் பார்க்கல அவரை. ஸோ அது இல்லைன்னா வேற யார் சாய்ஸ்? சுப்மன் கில் தான். எண்ட் ஆஃப் தி டே அதுக்கு தான் வந்தாகணும்னு நினைக்கிறேன் இந்தியன் டீம். பட் ஆனால் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இப்போ அவர் தான் டாப் ப்ரையாரிட்டியில் இருக்காரு. எனிவேஸ் குட் லக் டு ஹிம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிக் ஷூஸை ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது. விராட் கோலி இந்த மாதிரி தான் வந்தாரு. எனிவேஸ் அண்டர் கில் ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி ஒரு லெஜெண்ட் ஆஃப் த பிளேயர் ஆடுவாருன்றது கேட்கும் போது எனக்கு ரொம்ப வியர்டா ஃபீல் ஆகுது. பட் திஸ் இஸ் ஸ்போர்ட். ஏன்னா விராட் கோலியில் நிறைய பிளேயர்ஸ் டெபியூ பண்ணி தான் இப்போ லெஜெண்ட்ஸாக இருக்காங்க. பட் திஸ் இஸ் வாட் ஸ்போர்ட். இங்கே மேபி அண்டர் ப்ரெஷர் திங்ஸ் ப்ரெஷரில் இருக்கும்போது கில் மேபி த்ரைவ்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் கூட வரல. டில் நோ ஹி சேனா கண்டிஷன்ஸ்ல வந்து அவரோட ரெக்கார்ட் ரொம்ப போரா இருந்தாலும் மேபி இன் ஃபியூச்சர்ஸ் இட் மே லுக் குட். ஸோ ஃபார் இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஒன்ஸ் அகெயின் ஹேட்ஸ் ஆஃப் டு விராட் கோலி ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு கண்ட்ரி. நாங்கள் போன வீடியோவில் ரோஹித் சர்மாக்கும் இதான் சொன்னோம். சாரி, செகண்ட் வீடியோவில் அகெயின் அதுக்குள்ள ஒரு பிளிங்க் ஆஃப் என் ஐல இவரும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஐ ஹோப் ஜடேஜாவும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் அடுத்த சைக்கிளோ இல்லை அடுத்த ஒரு ஹோம் சீரிஸ் வருது இங்கிலாந்து அடுத்த. எஸ், லாங் ஒரு 7 months இருக்கு, 7 months லாங் இருக்கு. பட் ஐ ஹோப் அவர் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா இந்தியாவில் ஜடேஜா மாதிரி ஒரு ஸ்பின்னர் இல்லாமல் அக்செப்ட் பண்ணுற அக்ஷர் இருக்காரு, குல்தீப் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. பட் அட்லீஸ்ட் அவருக்காச்சும் அந்த ஃபேரல் மேட்ச்ன்றது ஒன்று கிடைக்குது. ஆனா ஒரு ஸ்ரீனி ஒரு ஃபேக்ட் சொல்றேன். இந்தியா இந்த இந்தியன் பிளேயர்ஸ்லாம் ரஞ்சி டிராஃபி ஆடினாங்க. மேபி அவங்க மைண்ட்ல இதான் ஃபேரல் நினைச்சு ஆடி இருப்பாங்களோ. அப்பனா ஜடேஜாவும் தான் ஆடினாரு தெரியல. ஆனா எனக்கு இப்போ விராட் ஆடினது, ரோஹித் ஆடினது, அதுவும் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் ஆடினாங்க. அவங்களோட ஸ்டேட் ஜெர்சி அந்த போட்டு ஆடி அவங்களே அவங்களுக்கு ஃபேர்வெல்லாம் நினைச்சு ஆடினாங்கன்னு ஒரு ஹைண்ட் சைட்ல எனக்கு தோணுது. எவ்வளோ உண்மைன்னு தெரியல. பட்
இமேஜின் அவங்க மனசுல ஒரு பேக்டு ஸ்டேடியம், ஹோம் க்ரௌடு, இது ஒரு நல்ல ஒரு ஃபேர்வெல் தான். இது நம்ம சும்மா இமேஜினரியா வந்திருப்பாங்க. அவரை பார்க்கறதுக்கு க்ரௌட் வந்திருப்பாங்க. இது ஒரு இமேஜினரி தாட்டா இருந்தாலும் எனக்கு என்னமோ இப்படி தோணுச்சு. ஓகே கைஸ், ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ டு விராட் கோலி. ஷினி, யுவர் கன்க்ளூஷன்? Of course, we'll miss him in whites. Don't confuse with stats guys. அவரோட இம்பாக்ட் you will miss in coming matches. அவரோட இம்பாக்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே தெரியும். அந்த ஒரு ஸ்லிப் கார்டனே ரொம்ப புதுசா இருக்கும்ல. ஆமா, யார் நிப்பா? ரோஹித் சர்மா, விராட் கோலியே இல்லாம யார் நிப்பா? அஜிங்கிய ரஹானே, கேஎல் ராகுல், புஜாரா. இப்ப நிக்க போற ஸ்லிப்பே டிஃபரெண்டா இருக்கும். லைக் அது ஒரு இன்டர்நேஷனல் டெஸ்ட் மேட்ச் மாதிரியே தெரியாது எனக்கு. ரஞ்சி டிராஃபி everything will look different from now onwards. Yes, but we have to move on. ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி தான், லைஃப் we have to move on. விராட் கோலி தான் சொன்னாரு. ரீசெண்டா ஒரு ஐபிஎல் மேட்ச்ல வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஜடேஜா ஸ்லிப்ல நிப்பாரு. ஜடேஜாலாம் ஸ்லிப்ல நின்று பார்த்துருக்கோமா நம்ம? பாயிண்ட்ல கன் ஃபீல்டரு, பட் ஆனா அந்த ஜடேஜா ஸ்லிப்ல வந்து நிக்கிறாரு. ஸோ அதுவே வியர்டா இருந்தது. டெஸ்ட்லலாம் ஸ்லிப்ல நின்று இருந்த அந்த கேங்கே, அந்த ஓஜி கேங்கே இப்போ ரிட்டையர் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். கேஎல் ராகுல் இருப்பார் அஃப்கோர்ஸ், பட் ஆனால் கேஎல் ராகுல் கூட யார் நிற்க போறான்றது பார்க்கவே ஒரு மாதிரி அந்த அந்த ஸ்பேஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்கமிங் டெஸ்ட் மேட்சஸ்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷன் கூடயும் ஹி வில் ரொம்ப நாளாக ஆட போறாரு. அகைன் ஓஜி ஜென்ரேஷன் கூடயும் கேஎல் ராகுல் தான் ஆடி இருக்காரு. ஹி நோஸ் ஹவு திங்ஸ் ஒர்க். பார்ப்போம், அவருக்கு லீடர்ஷிப் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பார்ப்போம். ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ். ஏன்னா ரொம்ப நாளா டீம்ல இருக்காரு. எஸ், ஆன் அண்ட் ஆஃபா பொசிஷன் மாத்தி அவரை வச்சு ப்ளே பண்ணுவாங்க. சேனா கண்டிஷன்ஸ் போனாலும் ஸ்டெபிலிட்டி அட் 4 லாஸ்ட் அடுத்த மேட்ச் ஃபினிஷர்ல இறக்குவாங்க. சேனா கண்டிஷன்ஸ் போனாலும் ஸ்டெபிலிட்டி காட்டுறாரு. நியூ பால் அந்த ஒரு ஸ்பெல்ல நெகேட் பண்ணுவாரு. அவருக்கு கொடுத்து பார்க்கலாம். பட் எனிவேஸ், அவங்க கில் தான் ப்ரோமோட் பண்ணிட்டாங்கன்னா we have to accept and move. That's all we can do. I think இதோட முடிச்சு வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஷினி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்போ கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னைக்கு தான் வந்து ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களோட WTC ஃபைனல்ஸோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்குவாடோட அனாலிசிஸ் ப்ளஸ் அவங்களோட பொட்டன்ஷியல் பிளேயிங் 11 வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நாங்கள் போட போகிறோம். எஸ் கைஸ், ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஒரு அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஒரு ப்ரிவியூ மாதிரியும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஷினி, லெட்ஸ் வைண்ட் அப். ஓகே, தேங்க்யூ கைஸ். எப்பயும் சொல்றதா, லைக், கமெண்ட், ஷேர். பை பை. டே அந்த அண்டர்டேக்கரை மட்டும் எடுத்து விட்டுறா. அண்டர்டேக்கர் வெச்சே தீருவேன் நானு. டேய் வேணாம். அண்டர்டேக்கர் டேய் அது சீக்கா மொமெண்ட்ரா வைக்கணும்டா. எத்தனை தடவை கரண்ட் போவன்னு தெரியல. சரிடா, பாப்போம். நீ எடிட் பண்ணி